Today in Picture Speaks, we are going to see a picture. படம் அது தரும் பாடம். பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்த பிக்சரில் 3 குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தைகள் அந்த உணவை கையில் எடுத்து அவங்க சாப்பிடாமல் அடுத்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. அதை பார்க்கும்பொழுது அந்த செல்ஃப்லெஸ் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப பியூர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் லைக் சோல்ஸ் குழந்தைங்கன்றது புரியுது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரிஷிக்கிட்ட போய் கேட்குறாரு, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, நம்ம நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம், தீயது செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ரிஷி சொல்கிறாரு, சரி ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். அங்கே ஒரு ரூமில் ரொம்ப விதவிதமான உணவு வகைகள், பழம், ஸ்வீட்ஸு, சாப்பாடு, என்னென்னமோ அப்படியே ஒரு டேபிள் ஃபுல்லாக இருக்குது. அதை சுற்றி சேர்ஸ் நிறைய போட்டிருக்கு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு ரூமில் கூப்பிட்டு போகிறாரு, அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, 2 இடத்துலையும் பெரிய பெரிய ஸ்பூன்ஸ், நல்ல பெரிய ஒரு நம்ம கை அளவுக்கு ஒரு ஸ்பூன்ஸ் இருக்குது எல்லா பிளேட் பக்கத்துலேயும். இதை பார்க்க கூப்பிட்டு போகிறாரு, 2த்தையும் பார்க்குறான். இது சொர்க்கம், இது நரகம், இது 2 ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னாரு. இது சொர்க்கம், இது நரகம், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு அப்படின்னு சொல்கிறார். போன உடனே பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த ரூம்லேயும் உட்காந்துக்கிறாங்க, அந்த ரூம்லேயும் உட்காந்துக்கிறாங்க. பட்டு ஒரு ரூமில் வந்துட்டு அந்த ஸ்பூன்ஸை பார்க்குறாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, எடுத்து தன்னோட வாய்க்கிட்ட கொண்டு போய் சாப்பிட முடியல. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, என்னது இது இப்படி வச்சுருக்காங்க, இதை போய் சாப்பிட முடியுது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே கயாஸ் கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்த ரூமில் அந்த பெரிய ஸ்பூன் எடுத்துட்டு எதிர இருக்கவருக்கு கொடுக்குறாரு. இந்த பக்கம் இருக்கிறவர், அந்த பக்கம் இருக்கிறவர், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஊட்டிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடறான். ஸோ அதே ஸ்பூன் அங்கே இருந்தது, அதே வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்தது. பட் அங்கே வந்து இன்னும் சத்தமும் சண்டைகளும் சச்சரவுகளும் திட்டுக்களும் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் கொடுக்கப்படுகின்ற பொருட்கள், கொடுக்கப்படுகின்ற வாழ்க்கை, கொடுக்கப்படுகின்ற அனுபவிக்க வேண்டிய திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் கடவுள் கொடுக்குறாரு. நம்மளுடைய பார்வையில் தான் அது சொர்க்கமாகவும் நரகமாகவும் பிரிக்கப்படுறது. நம்ம நல்லது செஞ்சால் அதுதான் சொர்க்கம், நமது தீயது செஞ்சால் அதுதான் நரகம் அப்படிங்கிறாரு. ஸோ என்ன அருமையான கருத்து. நம்ம இந்த குழந்தைகளை பார்க்கும்போது கற்றுக்கிற முதல் பாடம், நான் எனது அப்படிங்கிறத விட்டுட்டு பிறருக்காக உதவணும் அப்படிங்கிற குணம். இந்த குழந்தைகள் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வளர்ந்த உடனே பக்கத்தில் இருக்க பையன் பென்சில் கேட்டால் கொடுக்காத, எதில் இருக்க பையன் ரப்பர் கேட்டால் கொடுக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. அப்படி இல்லாமல் குழந்தைகளை இதே மனோபாவத்தில் வளர்த்தா கண்டிப்பாக அவர்கள் நல்லது மட்டுமே நினைப்பார்கள், பிறருக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. நன்றி.